ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வெங்காயம் தக்காளி போட்டு பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். வணக்கிக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு வணக்கிக்கலாம். பக்கத்தில் சாப்பாட்டுக்கு மீன் மேக்கர் போடணுன்னால மீன் மேக்கரை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அது ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. இன்னும் கொஞ்சம் வணங்கினதும் பீன்ஸு கேரட்டு காயெல்லாம் எடுத்து போடுங்க. போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் நெய் ஸ்டார்டிங்லேயே ஊற்றணும். நெய் ஸ்டார்டிங்கில் ஊற்றலை, அதனால் இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நெய் ஊற்றிக்குங்க. இது வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் மேக்கர் போட்டுட்டு கொஞ்சோண்டு தயிர் இருந்தால் ஊற்றிக்கங்க. நான் தயிர் ஊற்ற வீடியோ எடுக்கிறதெல்லாம் மறந்துட்டேன். கொஞ்சம் தயிர் இருந்தால் ஊற்றிக்கங்க. தயிர் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. சூடாக்கி நான் மீன் மேக்கரை அதில் போட்டுடலாம். போட்டினதுக்கப்புறம் நல்லா வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன். அரிசி ஆல்ரெடி 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். நீங்களும் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் தனி மசாலா மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுங்கிறத போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் சேர்த்துக்க மாட்டோம் அதிகமாக. கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்குங்க. நல்லா ஒரு கிண்டிக்குங்க. நல்லா வணக்கிக்கலாம். நான் வீடியோ கொஞ்சம் அப்படி தான் எடுத்துருப்பேன். ஏன்னா கையில் பிடிச்சி வீடியோ எடுக்கிறனால அப்படி தான் இருக்கும் வீடியோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு. நீங்கள் குக்கரில் வைக்காமல் தம் போட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். எனக்கு தம் போட அவ்வளோ வராது. நான் குக்கரில் வச்சுக்கிறேன். நல்லா வணங்கிடுச்சு. மசாலா கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா என் அரிசி கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா விரையாக இருக்கும். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். நீங்கள் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் ஊற்றுங்க. பக்கத்துலேயே நான் ஒரு 5 முட்டை வேக வச்சுருக்கேன். நீங்களும் நான் 5 முட்டை வேக வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கே 2 முட்டை சாப்பிடுவா. இங்கே அடுப்பில் பக்கத்தில் சாப்பாடு அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா அரிசியும் போட்டு ஒரு கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் குக்கர் எடுத்து மூடி வச்சுருங்க. விசில் இல்லாமல் தான் மூடணும், இல்லைனா ஏர் லாக் ஆகிருக்கும். விசில் இல்லாமல் மூடிட்டு விசில் காற்று வருதான்னு பார்த்து லாக் போட்டுருங்க. லாக் போட்டு விசில் 4 விசில் 5 விசில் விட்டுருங்க. விசில் விட்டு ரெடி ஆகிடுச்சு. விசில் அமர்ந்துருச்சு. இப்போ வாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா சாப்பாடு எப்படி இருக்குன்னு? உடனே விட்டு அடியோடு விட்டு உடனே கிண்டிடக்கூடாது. பொறுமையாக எடுத்து உதிர்த்து தான் விடணும். சூட்டாக குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக கிண்டுங்க. ரொம்ப கிண்டக்கூடாது. கிண்டுனா குழஞ்சிரும். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. முட்டையும் இங்கே வெந்துருச்சு. முட்டையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சாப்பாடு முட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.